ஆமாம், தற்போது விரைவு செய்தி என்று நான் அந்த செய்தியை பார்த்தேன். பொதுவாக தமிழக வாக்காளருடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக இருப்பதாகவே என்னுடைய கருத்து. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இருந்தவரை திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற கூட்டணியா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும். இல்லை, அது ஜனநாயகத்திலே ஒவ்வொரு கட்சிக்கும் அவரவர்கள் கூட்டணியை தேர்ந்தெடுப்பதற்கு அவரவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அதில் வேறு எந்த கட்சியும் தலையிட முடியாது. கருத்து கேட்டால் கருத்து சொல்லலாம். என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுதியான எண்ணம், மக்கள் மனநிலை, தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணி உறுதியாக வெற்றி பெறுகிறது. எங்களுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. மத்திய மாநில அரசனுடைய இணக்கம் தமிழகத்தினுடைய 100% வளர்ச்சி என்று மக்கள் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே நான் உறுதியாக இதை கூறினேன். நீங்கள் இந்த பேப்பர் மாநில சுயாட்சிக்காக சட்டத்தையே திருத்தணும்னு இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் வந்திருக்கு. நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே கூறியிருக்கிறார்கள். இந்திய அரசியலிலே திமுக காலம் செலுத்திய இந்திய அரசியலிலே திமுக அதனுடைய கட்சி ஆதிக்கம் செலுத்திய போதெல்லாம் மாநில சுயாட்சி பற்றியோ இந்தி திணிப்பு பற்றியோ அதிகமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேசியதாக எனக்கு தெரியவில்லை. மாறாக மத்தியிலே ஆட்சியிலே இருந்தபோது நல்ல இலாக்காக்களை பெறுவதில் தான் போராடி கொண்டிருந்ததாக பத்திரிகை செய்தியை பார்த்திருக்கிறோம். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அரசோடு அவர்கள் அங்கம் வகித்த போது கூட, காமன் மினிமம் புரோகிராம் என்று கூறிய போது கூட இதனை அவர்கள் வலியுறுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. மற்ற இந்தியாவில் உள்ள பிரதமர்களிடம் இதை அழுத்தமாக வலியுறுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. இப்படி இருக்கும்போது தற்போது ஏன் இந்த நிலை, எதற்காக இந்த நிலை? மக்களிடம் ஒரு மனமாற்றத்தை, தடுமாற்றத்தை மீண்டும் சுயாட்சி என்று கூறி ஏற்படுத்த வேண்டுமா? அதற்கு தேர்தலிலே செல்வாக்கு குறைந்து கொண்டிருப்பது காரணமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுகிறது. மேலும் இந்தியாவை பொறுத்தவரையில் பல மொழி, பண்பாடு, கலாச்சாரம், நீர்வளம், நிலவளம் ஆகியவை கொண்ட நாடு நம்முடைய நாடு. இப்படிப்பட்ட நம்முடைய நாட்டை வலிமையான நாட்டாக, ஒற்றுமையான நாடாக உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஐயா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய சட்டங்களை உருவாக்கினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அரசியல் சட்டம் ஏன் உருவாக்கப்பட்டது? அதில் அனைத்து பிராந்தியம், மொழி சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அதனுடைய நோக்கம் இந்தியாவினுடைய ஒற்றுமை, வலிமை, இந்தியாவை பாதுகாப்பது தான். அதனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் இது தொடர வேண்டும். கட்சியை பொறுத்தவரையில் முதல்ல என்னுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் டெல்டா
மாவட்டங்களில் மட்டுமல்ல, மற்ற 3 மண்டலங்களிலும் ஒலிக்க வேண்டும். அதனை நோக்கியே என்னுடைய வியூகம் தற்போது அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு என்னுடைய ஆலோசனை இருக்கும். அதற்கு நான் தற்போது முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நாடாளுமன்ற மேலவை குறித்து நான் எந்த ஆலோசனையும் கட்சியில் நடத்தவில்லை. தற்போது இன்றைக்கு நடத்தப் போவதும் கிடையாது. என்னுடைய நோக்கம் இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு கஷ்டமான சூழல்களில் செயல்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையிலேயே தற்போது என்னுடைய முழு கவனம் செயல்பாடு இருக்கிறது. தொடர்ந்து இது 4வது மண்டல கூட்டம். முதல் கூட்டம் மதுரை, 2வது கூட்டம் கோவை மண்டலம், 3வது நேற்றைய முன்தினம் சென்னை மண்டலம், இன்றைக்கு டெல்டா மண்டலம். ஒவ்வொரு மண்டலத்திலும் எதிர்பார்ப்பிற்கு மேல் இயக்கத்திலே தங்களை அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அது மட்டுமல்லாமல் தேர்தலிலே தங்களுக்கு இடம் கிடைக்கிறது, கிடைக்காமல் இருக்கிறது, வெற்றி தோல்வி வேறு, கூடுதல் இடம் குறைத்தல் இடங்கள் வேறு. இது என்னுடைய கட்சியில் எனக்கு அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் படிவங்களை வாங்குவது இயக்கத்துடைய பலத்திற்கு எடுத்துக்காட்டாக நான் கருதுகிறேன். அந்த வகையிலே 3 மண்டலங்களிலும் எதிர்பார்ப்பிற்கு மேல் படிவங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த மண்டலத்திலும் அதிக அளவில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் முதல்ல கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதில் எந்த தடுமாற்றமும் யாருக்கும் இருக்கக்கூடாது. அதுதான் முதல் பணி தேர்தலில். அதற்கு பிறகுதான் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சுமூகமான பேச்சுக்கள் இருக்க வேண்டும். முதல்ல இலக்கு வெற்றி பெற வேண்டும். அதற்கு ஒத்த கருத்தாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்சிகளிடையே எந்த விதமான மனச்சூழல் சங்கடங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு தேவை வெற்றி. அதுதான் இலக்காக இருக்க வேண்டும். அந்த கூட்டணி தர்மத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கடைபிடிக்கிறது. இந்த தேர்தலில் தொடர்ந்து ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து தமிழகத்தில் ஒரு கட்சி உறுதியாக கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கின்றது என்றால் லாப நஷ்டங்களை தாண்டி அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியாகத்தான் இருக்க முடியும். ஒரு நிமிஷம். இல்லை, நீங்கள் எண்ணிக்கையை பொறுத்தவரையில், தொகுதிகளை பொறுத்தவரையில் கட்சிகளோடு இணைந்து பேசி சுமூகமாக தீர்வு ஏற்படுத்தக்கூடிய நிலை, அதுதான் கூட்டணிக்கு அழகு, வெற்றிக்கு அடித்தளம். அதே நேரத்தில் எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களுடைய இலக்கை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவருடைய எண்ணமாக இருக்கும். ஜனநாயகத்தில் அதற்கு யாரும் தடை போட முடியாது. அந்த எண்ணத்திலே தவறும் கிடையாது. அப்படி இருப்பது இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம். அதனை கூட்டணி கட்சியினுடைய முதன்மை கட்சியோடு சுமூகமாக பேசி எல்லா கட்சிகளும் தங்களுடைய பலத்துக்கு ஏற்றவாறு எண்ணிக்கை பெற்று, குறிப்பாக கான்ஸ்டிட்யூன்சிஸ், நம்முடைய தொகுதிகளை பெற்று அதனை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம், நோக்கம். அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய செயல்பாடு இருக்கும். உதாரணத்திற்கு என்டிஏ அத்தகைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே பீகார் தேர்தலிலே செய்ததாகவே நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையிலே வெற்றியை 80% மேல் உறுதி செய்து கொண்டோம். இல்லை, திருச்சி 2வது தலைவர் ஒரு சார் சொல்லிட்டு தான் இருக்காங்க இல்லையா, அது வேறு. அதுக்கெல்லாம் இது நேரம் அல்ல. அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும்,
அதை வச்சு அதை வலுப்படுத்தணும். அதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு வாதத்துக்கு பிரதிவாதம் இருக்குது, எதிர்வாதம் இருக்குது. அந்த காலத்தில் புரட்சி தலைவர் சொன்னது தான் இதெல்லாம் எல்லாம் தெரிந்தது தான். அது ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி அதுக்கு எந்த கட்சியும் பதில் சொல்ல முடியாது. இல்லை, திருச்சி 2வது தலைநகரமாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதன் அடிப்படையில் தமிழகம் வளரும், உயரும், சிறக்கும் என்றால் அதுக்குண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவை. அதை ப்ரூவ் பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ள எல்லாம் தயாராக இருக்கணும். அதுக்கு நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் தேவை. உண்மை நிலை தெரியணும். கேள்வி பதிலாக சொல்லிட முடியாது. இப்போ கும்பகோணத்தை தலைநகராக ஆக்க வேண்டும் என்று கூறியதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அது அரசு செய்யவில்லை. அது குழந்தை மக்களுக்கு மிகப்பெரிய குறை, வருத்தம் திமுக மீது. இப்போ திமுக அரசை பொறுத்தவரையில் 5 ஆண்டுகள் மக்கள் அவர்களை ஆட்சி பீடத்தில் அமர வைத்தார்கள். 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியிலே அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் 20 நாட்கள் இருக்கின்றதால், 15 நாட்கள் இருக்கின்றதால் அதுவரையிலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். ஆட்சியினுடைய முடிவிலே இந்த ஆட்சியினுடைய பிரதிபலிப்பு என்ன? நான் கூறவில்லை, உங்களுடைய தொலைக்காட்சியும் பத்திரிகையும் கூறுகிறது. நேற்றைய முன்தினம் கூட மாற்றுத்திறனாளிகள் வீடு அடிதடி ரகலை இல்லையா? தொடர்ந்து பல தரப்பினர் பிரச்சனை. அங்கன்வாடி, சத்துணவு, நர்சஸ், பரீட்சை, டிஎன்பிஎஸ்சி பரீட்சை, மருத்துவர்கள் என்று தொடர்ந்து லிஸ்டே கொடுக்கலாம். எச்சூழலிலும் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளிலே நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு குறைகள் பூகம்பமாக வெடித்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக மாநில சுயாட்சி, இந்தி திணிப்பு, மத்திய அரசு மீது புகார், கவர்னர் மீது புகார் என்று தொடர்ந்து மக்களை மீண்டும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் காத்து கிடந்து ஏமாந்த மக்கள் இன்றைக்கு திமுக அரசின் மீது கோபமாக இருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை நியாயமாக நிறைவேற்றுவார்கள் என்று நினைத்து நம்பிக்கையோடு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு அந்த வாக்காளர்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள். குறிப்பாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மாறாக மக்கள் மீது பல்வேறு வரிகள் மூலம் சுமையை ஏற்றிய அரசு இந்த அரசு. மக்களை பற்றி கவலைப்படாமல் இந்த அரசு தங்களுடைய ஆட்சியிலே அவர்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற நிலையே ஏற்படுத்தினார்களே ஒழிந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தவில்லை. கடைசி காலகட்டத்தில் 5000 ரூபாய் பேங்கில் பணம் கொடுக்குறேன்னா அது உண்மையிலே யார் வீட்டு பணம்? நம் வீட்டு பணத்தை நமக்கே கொடுப்பதில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விளம்பரம். இது என்ன நியாயம்? ஒருபுறம் பணத்தை வலது கையில் கொடுப்பது, இடது கையில் அந்த பணம் டாஸ்மாக் கஜானாவில் போய் சேருவது. இதுதான் 5000 ரூபாயினுடைய நோக்கம், திட்டம், சூழ்ச்சி. இப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏழை எளிய தாய்மார்களை ஏமாற்ற மனம் வருகிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். இனியும் உங்களிடம் தமிழக தாய்மார்கள் ஏமாறாத தயாராக இல்லை. 5 வருட காலம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள், மக்களை ஏமாற்றிய உங்களை இந்த தேர்தலில் தமிழக மக்கள்
மாறாக எதிர்மறை வாக்கு போட்டு ஏமாற்றுவார்கள். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதிலே அதிகம் மகளிராகத்தான் இருக்க முடியும்.